உண்மையில் இந்த நோய் குணமாக்கும் வைத்தியாலயங்கள் எளியோருக்கு கருணாலயங்களாக விளங்குவதோடு உயர் மருத்துவ சேவையையும் முற்றிலும் இலவசமாக வழங்கி வருகின்றன. சுவாமியின் அந்த வஜ்ர சங்கல்பமே உலகில் இதுவரை வேறெந்த அறக்கட்டளையும் மேற்கொள்ளாத பிரம்மாண்டமான லட்சிய குடிநீர் திட்டமாக உருவெடுத்தது. కనుకని ఎంత నష్టమైనా సరియే, ఎంత కష్టమైనా సరియే మంచినీరు అందించాలని నేను సంకల్పించుకుంటున్నాను. ఇది తప్పక నెరవేరుతుంది, దీనికి సందేహమే లేదు. குடிநீர் குழாய்கள், கால்வாய்கள் வழியாக சுவாமியின் அன்பே பெருக்கெடுத்து ஓடி மக்களின் தீராத தாகத்தினை தணித்து உயிர் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சுவாமி தன் அவதாரத்தின் முதல் அருட்செய்தியை உலகிற்கு ஒரு பஜனை பாடல் மூலமாகவே அருளினார். மனச பஜரே குரு சரணம் துஸ்தர பிரமசாகர தரணம். அந்த சிறு ஒளிச்சுடரே இன்று சாயி பஜன் என்ற மாபெரும் இயக்கமாக உருவெடுத்து நாமஸ்மரணையின் மகத்துவத்தை பரவச் செய்து அனைவரையும் பேதமின்றி அரவணைத்து வருகின்றது.